வாழ்கோளமுடன் நேர்மையாக இரு. இந்த கோவத்தில் நம்ம எடுக்க பாருங்க, அந்த முடிவு என்றைக்குமே எந்த ஒரு விஷயத்துலையுமே சாதகமாக குடிக்காது. கோபம் ஒரு தீராத தலைவலியும் தீராத பிரச்சனையும் ஆக்கிவிட்டு தான் போகும். கோபத்தில் எடுக்கிற முடிவு என்றைக்குமே அவர்களுக்கும் சாதகம் அமையாது, அடுத்தவர்களையும் சாதகமாக கொடுக்காது. கோபம் ஒரு மனிதனை அழித்திடும் ஆயுதம். இந்த கோபம் என்பதை நம்ம கட்டுக்குள்ளே வச்சிட்டோம்டா நம்ம வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த கோபம் தான் பல மனிதர்களை அழித்து இன்றைக்கி ஒரு வரலாற்று சாதனையாக படைத்து கொண்டிருக்கிறது. இந்த கோபம் என்பது நம்ம அடைக்கட்டோம்டா அது நமக்குள்ளே இருக்கும் இல்லையா, அது நம்மளை அடக்கி விட்டு போய்கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஊரில் ஒரு நபர் கார் வாங்குறாரு. அவர் கார் வாங்கிட்டு ரொம்ப ஆசையாக வராண்டாவில் நிப்பாட்டிட்டு தூரத்துலேருந்து பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறார் அந்த காரை. அப்போ அவர் பையன், சிறிய வயது பையன், ஒரு 5 வயது பையன் என்ன செய்கிறாரு, வேகமாக ஒரு குச்சியை வச்சு அந்த காரில் பின்னாடி எதோ எழுதுறாரோ கிறுக்கிறாரு, அதை செய்கிறார், எழுதி கொடுக்குறாரு. அப்போ அவங்க அப்பாவுக்கு பார்த்தோன்னே கோவம் வந்துருச்சு, கடும் கோபம் பலார்ண்டு 4 அரை ஆறாயிறாரு. 4வது அரை கொஞ்சம் கடுமையாக அடிச்சிடாரு கோபப்பட்டேன். அப்போ என்ன பண்ணிதான் அந்த பையன் மயங்கினான். பையன் மயங்கினோடனே அப்போ டக்குன்னு தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு. ஆஸ்பத்திரிக்கு போனோடனே ஆஸ்பத்திரியில் நல்ல விதமாக அந்த பையனை காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றி முடிச்சு நல்லபடியாக வேணும். அப்போ அவர் யோசிக்கிறார், ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே, கோவத்தில் பையனை அடித்தோம், நம்ம ஏதோ கார் போயிருந்தாலும் ஒரு காரை வாங்கிடலாம், நம்ம பிள்ளை இழந்தால் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்பொழுது இது அப்போத்தான் இதுக்குத்தான் ஒரு ஔவையார் தாயார் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஆறுவது சினம். இது கடைசியில் விளக்கம் சொல்கிறேன். அப்போ இதேமாரி ஒரு ஏர்போர்ட்டுக்கு பெரிய ஒரு தொழிலதிபர் இன்றைக்கி தான் சொல்கிறாங்களே, ஒரு வியாபாரம் பண்ணிவிட்டால் கொஞ்சம் கையில் காசு 4 காசு வந்துட்டா நான் தான் பெருசுன்ற மாரி ஒரு வியாபாரி. அப்போ சிங்கப்பூருக்கு போகிறாரு. சிங்கப்பூர் போகிற மாதம் ஒரு ஃப்ளைட் ஒரு 3/4 மணி நேரம் லேட் ஆகிடுது. அப்போ அவர் ஏர்போர்ட் பேசன்ஸ்கிட்ட இருப்பாங்களா அதிகாரி, அவங்ககிட்ட கடுமையாக கோவிக்கிறாரு, சண்டை இழுக்கிறாரு. நீங்கள் எப்படி லேட் பண்ணிக்கிறீங்க, என்னுடைய தொழில் தெரியுமா, என்னுடைய பிஸ்னஸ் தெரியுமா, என்னுடைய மணிக்கு கணக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு கணக்கு எனக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் ஏர்போர்ட்டில் உங்களுடைய ஏர்லைன்ஸ் இந்தியன்லேருந்து எனக்கு நீங்கள் பணத்தை கட்டணும் அப்படி இப்படின்னு ரொம்ப கடுமையாக வாக்குவாதம் பண்ணுறாரு. அப்போ அந்த அதிகாரி என்ன செய்கிறார், ஓகே சார், தேங்க்யூ சார், ஏர்போர்ட்டில் அப்படி தான் பேசுவாங்க, ஓகே சரி தேங்க்யூ நன்றி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்குமா சார். அப்போ அவர் ஏர்போர்ட் அப்புறம் நமக்கு டயாச்சு, அந்த டயத்தில் மாற்றி அனுப்பிவிட்டாங்க. அப்போ கூட வேலை பார்த்த அதிகாரி வராரு. என்ன சார் இவர் இவ்வளோ கோவமாக பேசுகிறாரு, உங்களுக்கு கோவம் வரவே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. யார் சொன்னது கோவம் இல்லைண்டு, எனக்கு கோவம் வந்துச்சு. என்ன சார் சொல்கிறீங்க, கோவம் வந்துச்சு எனக்கு. அவர் போகிறது சிங்கப்பூருக்கு, அவருடைய லக்கேஜ் போகிறது ஜப்பானுக்கு அப்படின்றாரு. கோவத்தில் எடுக்கிற நம்மளை அறியாமல் நம்ம கோவம் எடுக்கிற அது பல பிரச்சனைகளை உண்டாகும். அப்படி நம்ம புக்தர் இருக்கார்ல, புக்தர் ஒரு உத்தமமான மனிதன், வாழ்ந்து உலகத்துக்கு நன்மையும் பல அறிவுரைகளை சொன்னவர். புக்தர் ஒரு மரத்துக்கு அடியில் போதித்து கொண்டிருக்கிறார். அப்போ அவரை பிடிக்காத ஒருவர் ஏத்தாப்பில் நின்று அவரை பல வசனங்களை சொல்லி அவரை தகாத வார்த்தையில் வைகிறார். அப்போ புக்தர் பக்கத்தில் இருந்த நண்பருக்கு ஆனந்தருக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போ சொல்கிறாரு புக்தர், கோவப்படாத ஆனந்தா, பொறுமையாருன்றாரு. அப்போ இன்னொருத்தர் புக்தருக்கு பல கோடி பணத்தை பரிசாக தருகிறார். அப்போ அவர் அதையும் ஏற்றுக்கல, அந்த கோவத்தில் வைகிறாரில் அதையும் ஏற்றுக்கல, அந்த பணத்தை ஏற்றுக்கல. அப்போ புக்தர் சொன்ன ஒரே வார்த்தை, அவரவர் கொண்டு வந்த பொருளை அவரவர் கொண்டு செல்லுங்கள். என்றைக்குமே ஒருத்தவங்க சொன்னதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம்டாத்தையும் அது நம்ம ரியாக்ட் பண்ணோம்டா, அப்போ அதை நம்ம ஏற்றுக்கிட்டோன்னு அர்த்தம். நம்ம வாங்கலேண்டா அவங்க கொண்டு வந்த பரிசு அவங்களுக்கு தான், யார் எது செய்தாலும் அவர்களுக்கே அந்தது. இதில் அதைத்தான் சொல்லுவேன். அப்போ